இனிய பார்வையாளர்களுக்கு காமினியின் இனிமையான வணக்கங்கள். இது கதைப்போமா வித் காமினி மனதின் பிரதிபலிப்பு. ஹாய், என்னுடைய கேள்வியை கேட்குற எல்லா லிசனர்ஸ்க்கும், என்னுடைய கேள்வியை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி டே. பட்ஜெட் ஹைலைட்ஸ் செகண்ட். இன்றைக்கி அந்த செகண்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது நீங்கள் பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்கன்னா இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ அண்ணா அப்படின்றத நம்மளுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்ரீ அண்ணா அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ், தானிய வகைகளை குறிக்குது. ஸோ இந்த மில்லட்ஸ் ரொம்ப 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 நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மில்லட்ஸை இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய கேள்வி கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. பிகாஸ் இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். இது இன்டர்நேஷ்னல் அளவில் ரெகக்னைஸ் ஆன ஒன்று அப்படின்றதுனால நம்மளுடைய தமிழ் மொழியில் மட்டும் அல்லாது இங்கிலீஷ்னால் காமனாக எல்லாருமே சப்போஸ் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இங்கிலீஷில் நான் இன்றைக்கி பேசுகிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் என்னுடைய கேள்வி பைலிங்குவலில் தான் இருக்கும். நான் பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் 2023 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு சிறப்பம்சத்தை குறித்து அது இன்டர்நேஷ்னல் இயர்னு அறிவிப்பாங்க. அதன்படி 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்லேயும் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியும் அண்ட் இரண்டாவது ஏற்றுமதியில் இரண்டாவதான கண்ட்ரியும் நம்ம தான். எதில்? மில்லட்ஸில். ஸோ அந்த மில்லட்ஸ் அப்படின்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். சிறுதானிய வகைகள் ரொம்பவே நம்ம உடலுக்கு மட்டுமல்லாது நம்மளுடைய நாட்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. டு மேக் இந்தியா அ குளோபல் ஹப் ஃபார் மில்லட் ரிசர்ச், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் இன் ஹைதராபாத் will be made into a center of excellence. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் எல்லா ரிசர்ச்சுக்கும் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ் ரிசர்ச்சுக்கு நமக்கு இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மில்லட் ரிசர்ச் ஹைதராபாத்தில் இருக்குது. அதை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸாக மாற்றி அதில் மில்லட்ஸை ரிசர்ச் பண்ணி இன்னும் நம்மளுடைய எக்கனாமி மட்டும் அல்லாது நம்மளுடைய ஹெல்த்தையும் மேலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மில்லட்ஸ்னால் என்ன அப்படின்றது தெரியணும்ல. மில்லட்ஸ்னால் என்ன அண்ட் இதனால் என்னென்ன யூசஸ் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நான் இப்போ பேச போகிறது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த வெப்சைட்லேருந்து தான் இருக்குது. இந்த வெப்சைட்டுடைய லிங்க்குமே என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க இதையும் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அவசியம் கண்டிப்பாக எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மில்லட் சிறுதானிய வகைகளையும் உங்களுடைய உடலுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்துக்கு மட்டும் நல்லதில்லை, நம்மளுடைய எக்கனாமி அண்ட் நம்மளுடைய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மில்லட்ஸோடைய பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் காமனாக சொல்லிடுறேன். ஸோ மில்லட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மில்லட் இஸ் அ காமன் டேர்ம் டு கேட்டகரைஸ் ஸ்மால் சீடட் கிராஸஸ் தட் ஆர் ஆஃபன் டேர்ம் நியூட்ரி சீரியல்ஸ் ஆர் ட்ரைலேண்ட் சீரியல்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இந்த மில்லட்ஸ்க்கான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியான பகுதியிலும் வளரக்கூடிய ஒரு வகை தான் மில்லட். சிறுதானியங்கள் வறட்சியான பகுதி. அப்போது விவசாயிகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதிக வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் கிடையாது. ஸோ அதிக நம்ம வாட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. அதே மட்டும் இது லோ காஸ்ட். அதனால் மில்லட்ஸ் விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு க்ராப் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்மால் சீடட் கிராஸஸ் தட் ஆர் ஆஃபன் டேர்ம் நியூட்ரி சீரியல்ஸ் ஆர் ட்ரைலேண்ட் சீரியல்ஸ். ஸோ மில்லட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சொர்க்கம்னா ஜோவர், பேர்ல் மில்லட்னா பாஜ்ரா, ஃபிங்கர் மில்லட்னா ராகி, நம்ம கேழ்வரகு கூழ் இருக்குல்லையா அது, லிட்டில் மில்லட் குட்கி, ஃபாக்ஸ்டெயில் மில்லட் கக்கூன், ப்ரோசோ மில்லட் சீனா, பார்னியட் மில்லட் சாவா, கோடோ மில்லட் கோடோன் அண்ட் அதர் மில்லட்ஸ். இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாமே வகைப்படுத்தியிருக்காங்க. மில்லட்ஸ் ஆர் தி ஸ்டேபிள் கிராப்ஸ் அடாப்டட் டு ட்ரைலேண்ட் ஆக்ரோ ஈக்காலஜிஸ் ஆஃப் தி அரிட் அண்ட் செமிஹரிட் ட்ராபிக்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதனால் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கிராப் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விளைச்சல் பண்ணுறதுக்கு ரொம்பவே உகந்தது. ஏன்னா தண்ணீர் அதிகமாக தேவை கிடையாது. ஏன்னா இதோடைய நார்மலாகவே இதோடைய கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது
ட்ரை அண்ட் எரிட் ஏரியாஸில் வளரக்கூடிய ஒரு க்ராப் தான். அதாவது ட்ரை அண்ட் எரிட்னா வறட்சி நிறைந்த ஒரு இடம். ஓகே, ஸோ இந்த ராஜஸ்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியாக இருக்கும்ல, அங்கெல்லாம் வந்து மில்லட்ஸ் வந்து ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மில்லட்ஸ்க்கு எவ்வளோ ரெயின்ஃபால் தேவைன்னா 200லேருந்து 800 மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கேட்டகரைஸ்டு பை லோ டு மாடரேட் precipitation. ஓகே, அப்போது ரெயின்ஃபால் இல்லையானாலும் கூட இந்த மில்லட்ஸை வந்து நம்மளால் அறுவடை செய்ய முடியும். அதனால் மக்களுக்கும் இதில் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கும் வந்து இதில் நிறைய நன்மைகள். அதனால தான் வந்து மில்லட்ஸை வந்து கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க. ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் கூட ஏதோ ஒரு இந்த மாதிரி நம்ம லஞ்ச் அந்த மாதிரிலாம் டின்னர் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க இல்லையா, அப்போ கூட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் அவங்களோட கவர்மெண்ட் எல்லாமே வந்து மில்லட்ஸை வந்து ஒரு டெசர்ட் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுது. இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். மேபி அந்த கண்டென்ட் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு அதை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லேட்டராக நான் போடுறேன். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. Important staple cereal crop for millions of smallholder dryland farmers across sub-Saharan Africa and Asia. Millets offer nutrition, resilience, income and livelihood for farmers. நமக்கு நியூட்ரிஷன் போதுமான போஷாக்கு, ரெசிலியன்ஸ், நமக்கு இன்கம். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அதிகமாக மழையே இல்லாமல் வறட்சியாக இருந்ததுனா, இப்போ ரைஸ் வீட் நீங்கள் வந்து இந்த கோதுமை இல்லைன்னா அரிசியெலாம் நீங்கள் அறுவடை பண்ணிங்கன்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு சன்ஷைன் அண்ட் போதுமான அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து தேவை. ஸோ மழை வந்து ரொம்ப அவசியம். என்னுடைய கேள்வியை கேட்குற விவசாயிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். மில்லட்ஸ் வந்து நார்மலாகவே இது செமி ஹரிட் ஏரியாஸில் வளர்கிறதுனால இதற்கு போதுமான தண்ணீர் வந்து தேவைப்படாது. கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதன் மூலயமா நீங்கள் மழையே இல்லையானாலும் கூட இதை நீங்கள் கல்டிவேட் பண்ணி ஃபார்மர்ஸால் இன்கம் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ்லிஹுட் ஃபார் ஃபார்மர்ஸ். They have multiple untapped uses such as food, feed, fodder, biofuels. நம்ம சிறுதானியங்களை உணவாகவும் எடுத்துக்கலாம். ஃபீட் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபாடர், இந்த பருத்தி புண்ணாக்கு அதெல்லாம் வந்து மாடுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அண்ட் பயோஃபியூவல்ஸ் இப்போ வந்து நம்மளுடைய டார்கெட் கூட இருக்குது, நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் 2018. இந்த டார்கெட் படி எத்தனால் பிளெண்டிங் வந்து நம்மளுடைய பெட்ரோலில் வந்து கண்டிப்பாக வந்து 20% இருக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா உங்களுடைய கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதனால் இதில் வந்து இந்த மில்லட்ஸையும் வந்து பயோஃபியூவல்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் மில்லட்ஸை வந்து ஸ்மார்ட் ஃபுட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. குட் ஃபார் கன்சியூமர்ஸ், குட் ஃபார் தி ஃபார்மர், குட் ஃபார் தி பிளானட். ஓகே, ஸோ மில்லட்ஸ் வந்து ஸ்மார்ட் ஃபுட்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நியூட்ரிஷனலி ரிச், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து அதிக நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. பேலன்ஸ்டு அமினோ ஆசிட்ஸ் பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா தான் எப்போவுமே நம்மளுடைய உணவு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும். அண்ட் மில்லட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இட்ஸ் நியூட்ரிஷனலி ரிச். கிளைமேட் ரெசிலியன்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இட்ஸ் அ பேக் போன் ஃபார் ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மழை வந்தாலும் சரி வரலையானாலும் சரி எந்த ஒரு லேண்ட்லையுமே வந்து ஈஸியாக கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு க்ராப். அப்போ ஃபார்மர்ஸ் இது மூலயமா நிறைய கல்டிவேட் பண்ணி நிறைய லாபம் பெறலாம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய கோல் வந்து டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் பை 2022 இருந்துச்சு. பட் அந்த கோல் வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், குட் குவாலிட்டி ஃபேட்ஸ், ஜிங்க், அயர்ன், மெக்னீஷியம்ஸ், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து இதில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீனால இதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸை காஸ் பண்ணக்கூடிய இண்டெக்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் டயபெட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் மில்லட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் சில ஃபுட் க்ராப்ஸ் வந்து கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். மில்லட்ஸ்க்கு அப்படி கிடையாது. இது இக்காலஜிக்கலி சஸ்டெயினபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் சார்ந்த இந்த மில்லட்ஸ் வந்து கிடையாது. மில்லட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து தானாகவே எந்த ஒரு உரங்கள் போடாமலும் இது வந்து நார்மலாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால் எந்த ஒரு பெஸ்ட், இப்போ நம்ம எதுக்காக வந்து உரம் போடுறோம், எந்த ஒரு பூச்சியும் வந்து க்ராப்ஸை அண்டக்கூடாது அப்படின்றதுனால போடுறோம். ஸோ இது வந்து எந்த ஒரு
கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. எந்த ஒரு பெஸ்ட் பூச்சியும் வந்து இந்த க்ராப்போட அட்ராக்ட் பண்ணிக்காது. இது எந்த க்ராப், அதாவது எல்லா க்ராப்பையும் சுற்றி கண்டிப்பாக இந்த வீட்ஸு, இந்த குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வரும். அதை வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸ் போடுறோம். பட் இந்த மில்லட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸே அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்து வந்து அவசியம் கிடையாது. இதனால் நம்மளுடைய கவர்மெண்ட் வருஷம் வந்து சப்சிடிஸ், ஃபர்டிலைசர் சப்சிடிஸ், இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபர்டிலைசர், பெட்ரோலியம் சப்சிடிஸில் வந்து ஃபுட் சப்சிடி தான் வந்து அதிகமாக இருந்தது. அதாவது உணவுக்கு வந்து கொடுக்குற மானியங்கள் அதிகமாக இருந்துச்சு. பட் இப்போ நம்மளுடைய பட்ஜெட்டில் அதை குறைச்சிட்டு ஃபர்டிலைசருக்கு கொடுக்குற மானியம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி தான். கண்டிப்பாக இட்ஸ் அ ஃபிசிக்கல் டெபிசிட் ஃபார் த கவர்மெண்ட். அதை ஓவர் கம் பண்ண முடியும் நீங்கள் இஃப் யூ கல்டிவேட் மில்லட்ஸ். அப்போ இது வந்து உண்மையாகவே எக்கனாமிக்கு ஒரு நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல விஷயமா இருக்குது, மக்களுக்கும் நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் சினாரியோவில் எங்கே வந்து மில்லட்ஸ் வந்து அதிகமாக வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 80% ஏஷியாலையும் 20% மற்ற கண்ட்ரிலையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆஃப்ரிக்காவில் தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் கம்ஸ் ஏஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து இந்தியாவில் வந்து இந்த லாஸ்ட் 10 years டிகேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் ட்ரெண்டில் வந்து எந்த மில்லட் அதிகமாக வந்து இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பாஜ்ரா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜோவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ராகி, அப்புறம் ஸ்மால் மில்லட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. India produces all the 9 commonly known millets and is the largest producer, 5th largest exporter of millets in the world. In case என்னுடைய கேள்வியை பார்க்குறவங்க ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸ் பட் 5th largest exporter of millets. நம்ம லார்ஜஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதியில் நம்ம 5வது இடத்துல இருக்கும் அப்படின்றது தெரியணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் இந்தியா grow 1 or more millet crop species. India recorded 27% growth in millet productions in 2021 to 2022 compared to the millet production in the previous year was 15.92. ஸோ 14% வந்து அதிகமாகவே வந்து ஒரு டீகேடில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 2021-22 27% பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து அதாவது 2020 to 2021 வந்து 15.92 தான் நம்ம பண்ணியிருக்கோம். பேர்ல் மில்லட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், பாஜ்ரா followed by sorghum and then finger millet ragi. ஸோ இந்த எல்லாமே வந்து இந்த பிஐபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், ஃபுல்லாக கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ மில்லட்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது என்ன, இப்போ நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ட்ரை அண்ட் செமி ஹரிட் ஏரியாஸில் தான் இருக்கும். அப்போ ட்ரை அண்ட் செமி எங்கே வந்து நம்ம இந்தியாவிலே வறட்சி அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அப்போ ராஜஸ்தானில் அதிகமாக இருக்கும். ஃபாலோட் பை உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா. நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு இருக்குல்ல, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் இது ஒரு நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இது கொடுக்குறாங்க இல்லையா, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனம், அதாவது ஃப்ரீயாக வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து கோவிட் டைமில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, ரைஸ், வீட் அண்ட் சீரியல்ஸ். இந்த சீரியல்ஸை வந்து இப்போ எப்படி ரைஸ் அண்ட் வீட் வந்து மேண்டேட்ரியாக வந்து நம்மளுடைய டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன்ஸில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி மில்லட்ஸையும் ரேஷன்ஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும். இந்த வேண்டுகோள் வந்து நியாயமானதான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ். ரைஸ் அண்ட் வீட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேபிள் ஃபுட்டாக ஆக்குறீங்களோ மில்லட்ஸையும் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக ஆக்கணும். ஸ்டேபிள் அப்படின்றது வாழ்வாதாரத்திற்கு முக்கியமான ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மில்லட்ஸ் தான் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்துச்சு. நாளடைவில் தான் வந்து மக்கள் வந்து ட்ரெண்ட்ஸ் அண்ட் மாடர்ன் அந்த மாதிரி வந்து ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ், வீட் இப்போ அது கூட கிடையாது, எல்லாம் பீஸா, பர்கர் அந்த மாதிரி தான் போயிடுச்சு. இப்போ ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரைஸ் அண்ட் வீட் லிஸ்ட்டில் இந்த மில்லட்ஸும் வரணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். இப்போ பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் இது கொடுக்கும்போது நிறைய பெண்களுக்கு, ஸோ
இப்போ நிறைய நியூட்ரிஷன் தான் வந்து நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அந்த சர்வேலே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டண்டட் சில்ட்ரன் அண்ட் நிறைய வந்து அண்டர் மால்நரிஷ் சில்ட்ரன் தான் இருக்காங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து கொடுக்கலாம். அண்ட் ஏன்னா எல்லாருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் வந்து ரேஷன் இல்லையா. ஸோ என்னுடைய கோரிக்கை அதுவாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸ்டார்ட் அப் வந்து நிறைய பேர் இந்த மில்லட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் மில்லட்ஸோட எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸில் ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து யார் யாருக்கெல்லாம் மில்லட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரகம், நேபாள், சவுதி அரேபியா, லிபியா, ஓமன், ஈஜிப்ட், இந்த மாதிரி நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மேஜர் ப்ரொடக்ஷன் அண்ட் கன்சம்ஷன் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் நம்ம இந்தியா கிட்ட வந்து நிறைய இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்தோனேஷியா, பெல்ஜியம், ஜப்பான், ஜெர்மனி, மெக்சிகோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மில்லட்ஸ்க்கும் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு பொருளை வந்து, அதாவது ஒரு க்ராப் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருளை வந்து ஃபார்மர்ஸ் விற்கும்போது அதுக்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இவ்வளோனா வந்து ஒரு மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மில்லட்ஸ்க்குமே வந்து பொருந்தும். அந்த ப்ரைஸ் எல்லாமே இந்த பிஐவி கிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அண்ட் வேறு வந்து இந்த மில்லட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து 2018 இது நியூட்ரி சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரி சீரியல்ஸ்னால் ஹெல்த்துக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தானியம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷனில் இதை வந்து கொண்டு வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை காட்டிலும் இப்போது 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Prime Minister Narendra Modi emphasized on making millets a food of choice for future. He also touched upon how climate change is affecting food availability. So climate change எப்படி ஒரு நிறைய நல்ல நமக்கு போதுமான அளவுக்கு மழை இல்லை வறட்சி அப்படின்னா நமக்கு ஸ்டேபிள் ஃபுட் கிடைக்கிறதே வந்து கஷ்டமாயிடும். ஸோ விவசாயிகளுக்கு அது தெரியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. பிரைம் மினிஸ்டர் ரிமார்க் மில்லட்ஸ் are good for consumer, cultivator and climate அப்படின்னு வந்து அழகாக முடிச்சிருக்காங்க. அண்ட் வேறு இதில் நான் என்ன பார்த்தேன்னா, International Year of Millets has set the tone for increasing the area of cultivation of millets across the world. India, which is the world's largest producer of millet, is taking wide-ranging steps to implement the benefits of this opportunity. இந்தியாவுக்கு கிடைத்த இது ஒரு பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஆல்ரெடி G20 சம்மிட்டோடைய பிரசிடென்சி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ G20 உச்சி மாநாடு அப்படின்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. 20 டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் வந்து இந்தியா தான் இப்போ தலைமை தாங்கிட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் கூட இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடக்க போகுது, மகாபலிபுரம். ஸோ இந்த மாதிரி அப்போது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்ட்டு 2023 இந்தியா அறிவிக்கிறதுனா எந்த அளவுக்கு நம்ம அதில் எஃபெக்ட்ஸ் போடணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வராங்கன்னா நம்மளும் கூட சேர்ந்து நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் மில்லட்ஸையும் வந்து சேர்த்துக்கணும். இந்த கவர்மெண்ட்டுக்காக பண்ணணும் அப்படின்றதை காட்டிலும் உங்களுடைய நலனுக்காக பண்ணுங்கள். மில்லட்ஸ் வந்து நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ மற்ற ப்ரோட்டீன்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ், வீட்டை காட்டிலும் இப்போ ரைஸில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுகர், டயபெட்டிஸ், சுகர்லாம் இருக்கவங்க அதை சாப்பிடக்கூடாதுன்றாங்க. வீட் வந்து ஸ்டேபிள் ஃபுட், நார்மலாக நம்ம அதை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சிறுதானியங்களில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட் கண்டென்ட் அண்ட் நிறைய கார்போஹைட்ரேட், ஜிங்க், மெக்னீஷியம், உடலுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்க போகிற டெசர்ட் அப்படின்றது உணவு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இதை ஸ்வீட் அந்த மாதிரி எடுத்துப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டெசர்ட் கூட ஒரு கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூழ், அப்புறம் இந்த மாதிரி பாஜ்ரா ரொட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தான் வந்து ப்ரொமோட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து டிமாண்ட் அதிகமாகும் போது தான் சப்ளை செயினும் அதிகமாகும். நம்மக்கிட்ட டிமாண்ட் இல்லைன்னா சப்ளை அடிவாங்கும். ஸோ இப்போ டிமாண்ட் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மர்ஸ் வந்து இந்த வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ், தண்ணீர் அதிகமாக தேவைப்படுற க்ராப்ஸ் அதையெல்லாம் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து மில்லட்ஸ்க்கு மூவ் ஆகிடுவாங்க. ஸோ அதை வந்து அறுவடை செய்ய தயாராகுவாங்க. கரெக்டாக அவங்களுக்கும் போதுமான அளவுக்கு
நல்ல வருமானம் கிடைக்கும், நமக்கும் வந்து நியூட்ரிஷியஸ் உணவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சால் நம்மளுடைய இம்போர்ட் கவர் கம்மியாகும். இம்போர்ட் கவர் கம்மியாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியாகும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கம்மியாக இருந்தால் நம்மளுடைய எக்கனாமி டெவலப் ஆகும். அதாவது $5 trillion economy by 2024 அப்படின்ற டார்கெட்டை இந்த ஒரு சிறு தானியம் மூலம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னிலேருந்து உங்களோட சாப்பாடில் நீங்கள் மில்லட் சேர்த்துக்கலாமா? மில்லட்டோடைய இந்த நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாருக்கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின டீட்டெயில் இந்த PIP PDF வந்து என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் போய் தெரிஞ்சு கற்றுக்கோங்க, பார்த்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி நல்ல சிறப்பம்சங்கள், பட்ஜெட்டில் இருக்க நல்ல சிறப்பம்சங்களோட இன்னொரு கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay healthy, stay happy. Bye.